Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிஸ்டம் வெரிலாக் உடைய டேட்டா டைப்ஸ் பார்ட் 3 பார்க்க போறோம். இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா டைப் டெஃப், எனுமரேஷன் டேட்டா டைப், எனுமரேட்டட் ரேஞ்ச், எனுமரேட்டட் மெத்தட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Typedef எப்பப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள வந்து டெஸ்ட் பெஞ்ச்ல மல்டிபிள் பிளேஸஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி இடத்துலயும், அதே மாரி லாங்கர் டேட்டா டைப் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ற இடத்துலயும் நம்ம வந்து Typedef யூஸ் பண்ணுவோம். மெயினா Typedef என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா Typedef யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, Typedef நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப் அதோட சைஸ், அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் நேம் சொல்லி நம்ம குடுப்போம். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க Typedef. இங்க நான் யூஸ் பண்ணிக்கிற டேட்டா டைப் வந்து பிட். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட். இங்க வந்து என்னோட வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ADDRன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து நியூ டேட்டா டைப். இந்த இடத்துல ADDRன்றத நியூ டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப் இங்க குடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க நினைப்பீங்க இதுக்கும் நார்மலா டிக்ளேர் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோடோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீடைலா புரியும். வாங்க அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனுமரேஷன் டேட்டா டைப். எனுமரேஷன் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூஸ்க்கு நம்ம நேம்ஸ் குடுத்து பார்க்க வந்து ரீடபிளா இருக்கிற மாரி, கோட் வந்து சிம்பிளாவும் நம்ம ரீடபிளா இருக்கிற மாரி பண்றது தான் வந்து எனுமரேஷன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இதோட சின்டாக்ஸ் பாருங்க. ஈனம், நம்ம நேம்ஸ், நெக்ஸ்ட் வேரியபிள் நேம். இல்லைன்னா அந்த நேம்க்கு ஒரு வேல்யூ கூட குடுக்கலாம். இந்த மாரி நெறைய நேம்ஸ் உள்ள யூஸ் பண்ணலாம். இதான் அதோட சின்டாக்ஸ். இப்ப இது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஈனம். இப்ப ஒரு நம்ம எஃப்எஸ்எம்லாம் படிச்சிருப்போம். ஃபைனல் ஸ்டேட் மெஷின். அதுல பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஸ்டேட், ரெடி ஸ்டேட் இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அத வச்சு நான் ஒரு ஈனம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐடியல், இனிஷியலைஸ், ரெடி, பிஸி. அதோட வேரியபிள் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஈன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியலோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. இதுக்கு அடுத்தடுத்த வேல்யூ எல்லாமே இன்கிரிமெண்ட்ல இருக்கும். அதாவது ஐடியல் 0னா இனிஷியலைஸ் வந்து 1, ரெடி வந்து 2, பிஸி வந்து 3. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதோட டிஃபால்ட் டேட்டா டைப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல குடுத்துருப்பாங்க. டிஃபால்ட் டேட்டா டைப் ஃபார் ஈனம் கான்ஸ்டன்ட் இஸ் இன்டிஜர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் டைரக்டாவே வேல்யூஸ் குடுத்துருக்கேன். A = 3, P = 5ன்னு குடுத்துருக்கேன். Cக்கு நான் வேல்யூ குடுக்கல. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6. அதாவது இன்கிரிமெண்ட் ஆர்டர்ல இருக்கும். ஸோ 5 அதுக்கு அடுத்து நமக்கு என்ன வரும் 6. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A = 3, B = 5. Cக்கு நான் வேல்யூ குடுக்கல. அப்ப என்னவா இருக்கும் 6. Dக்கும் 6ன்னு இருக்குது. அப்ப இப்படி வந்து என்ன வரும்? கண்டிப்பா கம்பைலேஷன் எரர் வரும். அதாவது வேல்யூஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ C 6ஆ இருந்தா D கண்டிப்பா 7 தான் இருக்கணும். அத நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து எரர் ஸ்டேட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் பிட்ன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் எந்த டேட்டா டைப்பும் குடுக்கல. அதனால டிஃபால்ட்டா அந்த உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸோட டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர். இங்க நான் பிட்ன்னு சொல்லி குடுத்து அதோட சைஸும் குடுத்துருக்கேன். அப்ப 2 பிட் குடுத்துருக்கேன். அப்ப நமக்கு எவ்வளவு காம்பினேஷன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, 4 காம்பினேஷன். அதாவது 0, 1, 2, 3 அவ்வளவுதான் வரும். ஸோ ஏன்னா இங்க 5 நேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 5 எலிமெண்ட் உள்ள இருக்கு. A வோட வேல்யூ 0, B யோட வேல்யூ 1, C யோட வேல்யூ 2, D யோட வேல்யூ 3. பட் Eக்கு வந்து இங்க வந்து பிட் பொசிஷன் பத்தாது. ஸோ அப்ப கண்டிப்பா இதுக்கு என்ன வரும்? எரர் வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முன்னாடி வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே ஸ்டார்ட்டிங் வித் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். ஸோ இந்த மாரி வந்தாலும் நமக்கு எரர் வரும். ஸோ இந்த ஈனம வந்து இந்த மாரி டைப்டெஃப் யூஸ் பண்ணோம்னா, இந்த ஆப்பரேஷன் ஈன்றது என்ன ஒரு நியூ டேட்டா டைப்பா கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து எனுமரேஷன். ஸோ இதுல நம்ம என்னென்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாவே என்ன டேட்டா டைப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்டிஜரா இருக்கும். அதே மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 இது எடுத்துக்கோங்களேன். இதுல வந்து ஏன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஏன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி வந்து 2 டிஃபரெண்ட் ஈனம்ல வந்து ஒரே நேம்ஸ யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோட்ல வந்து இது வந்து ஒரு ஆல்பபெட் அண்டர்ஸ்கோர் இது வேற ஏதோ நேம் வச்சுக்கோங்க. ஆனா இதுல உள்ள யூஸ் பண்ணிக்கிற எலமெண்ட் எல்லாமே ஒரே எலமெண்ட். இந்த மாரி யூஸ் பண்ணக்கூடாது. வேற வேற எலமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கேப்பிட்டல் லெட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க எல்லாமே.
ஸ்மால் லெட்டர்லயே எழுதலாம். தப்பு கிடையாது. ஆனா, ரியல் டைம் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே கேப்பிட்டல் லெட்டர்ல தான் எழுதுவாங்க. 2வது இங்க யூஸ் பண்ணிக்கிற நேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்கோர் ஈன்னு குடுப்பாங்க. எதுக்குன்னா, பார்த்த உடனே ஈனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அண்டர்ஸ்கோர் ஈன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோடிங் ஸ்டைல் தான். கண்டிப்பா இப்படி எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஆனா, ஒரு ரியல் டைம்ல போய் நீங்க ஒரு VLSI ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்கன்னா, இந்த மாரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ, அதுக்காக தான் நீங்க இப்படி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈனம வந்து பார்த்தீங்கன்னா, டைப் டெஃப் வச்சு எழுதுறதுக்கும், டைப் டெஃப் இல்லாம எழுதுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு காட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈனம். இதுல வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நேம் எழுதியிருக்கேன். கேரட், பிரிஞ்சால், ஆனியன், பொட்டேட்டோ, டொமேட்டோன்னு எழுதிட்டு, அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் என்ன வெஜ் அண்டர்ஸ்கோர் ஈன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இந்த வெஜ் அண்டர்ஸ்கோர் ஈல இதுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த நேம்ஸ வேணா யூஸ் பண்ணலாம். இத தாண்டி வேற எந்த நேமும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜ்ஜிக்கு வந்து நீங்க கேரட் அசைன் பண்ணலாம், பிரிஞ்சால் அசைன் பண்ணலாம், எத வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா பீன்ஸ்ன்னு சொல்லி அசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா பீன்ஸ் இதுக்குள்ள இல்ல. ஸோ வெஜ் ஈக்குவல் டு நான் ஆனியன் சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எலமெண்ட் இஸ் பர்சன்டேஜ் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். அதோடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட நேமை நம்ம உள்ள கூடிய நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெஜ்ஜி டாட் நேம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய இந்த டெசிமல் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வெஜ்ஜின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும். ஸோ இதோட ரிசல்ட் பாருங்க. எலமெண்ட் இஸ் ஆனியன். அதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா இங்கே வந்து நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ கேரட்டோட டிஃபால்ட் வேல்யூ என்ன வரும் 0. ஸோ அப்போ ஆனியனுக்கு என்ன வரும் இது 0னா 1 2 தான் வரும். அப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்குங்களா? இப்போ இதை டைப் டெஃப் வச்சு பண்ணுறதுக்கு பாருங்க. டைப் டெஃப்க்கு என்ன பண்ணுவோம் டைப் டெஃப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நியூ டேட்டா டைப்பாக கிரியேட் ஆயிரும். ஸோ வெஜ்ஜி வச்சு நான் நிறைய வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு வேரியபிளுக்கும் நான் ஒரு வெஜிடபிள்ஸை அசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிசல்ட் பாருங்க ஆனியன், கேரட், டொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஈனத்தை வச்சு பட் ஆனால் நிறைய டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வேற வேற வெஜிடபிள்ஸ் நேம் போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி டைப் டெஃப் இல்லாமல் வெறும் ஈனம் மட்டும் கிரியேட் பண்ணோம்னா ஒரே ஒரு வெஜிடபிள்ஸ் நேமை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு ஈனத்தை வச்சு நம்ம மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் நேமை எடுக்க முடிஞ்சது. இதுதான் வந்து டைப் டெஃப் யூஸ் பண்ணுறதுக்கும் டைப் டெஃப் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈனம் வந்து டைப் டெஃப் வச்சு தான் எழுதுறது நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டைம் எழுதணும்னா மறுபடியும் நம்ம இதற்குள்ள இருக்கக்கூடிய வேற ஏதோ யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் இன்னொரு இனம் ஒரு செட் எழுதணும். அது கோடு பார்க்க நீட்டா இருக்குது. ஆனா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ டைப் டெஃப் ஈனம் நான் வந்து வெஜ்ஜிஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டின்னு சொல்லி நான் அதுக்கு எக்ஸ்டர்னல் வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் நியூ டேட்டா டைப்பு அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வெஜ்ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதோட டிஃபால்ட் வேல்யூ பார்க்குறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வெஜ் டாட் நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்றத அப்கமிங் ஸ்லைடில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் டேஸ்டியில் வந்து டேங்கின்னு சொல்லி அசைன் பண்ணி அதோடைய வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க எலமெண்ட் இஸ் கேரட் அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் 0. ஏன்னா வந்து இங்கே எந்த வேல்யூஸுமே நம்ம அசைன் பண்ணலை. ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. அதனால 0. நெக்ஸ்ட் 1 2 3 எல்லாமே கேரட், பிரிஞ்சால், ஆனியன், பொட்டேட்டோ எல்லா எலமெண்ட்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டில் டேங்கின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ டேங்கியோட பொசிஷன் வேல்யூ என்ன 6. ஸோ அது 6. இதுதான் வந்து ஈனம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ரேஞ்ச் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதில் 2 இருக்குது. நேம் அதை என்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் எத்தனை தடவை போகிறீங்களோ அத்தனை தடவை அந்த எலமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சு எண்ணுக்கும் எம்முக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஞ்சில் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஈனம் ஆரஞ்ச் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஆரஞ்ச் ஆஃப் 0, ஆரஞ்ச் ஆஃப் 1, ஆரஞ்ச் ஆஃப் 2, ஆரஞ்ச் ஆஃப் 3ன்னு சொல்லி நமக்கு 4 எலமெண்ட் உள்ள கிரியேட் ஆகும். இதுக்கான வேல்யூஸ் எதுவுமே நமக்கு கொடுக்கல கரெக்டுங்களா? அப்போ டிஃபால்ட் வேல்யூ என்ன 0. இப்போ 0 1 2 3ன்னு சொல்லி அசைன் ஆயிரும். நெக்ஸ்ட் வரும் பாருங்க ஆரஞ்ச் ஆஃப் 4 அதுக்கு வந்து வேல்யூஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 4 ஆரஞ்ச் கிரியேட் ஆயிரும். ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 3. அப்போ அடுத்தடுத்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் இதில் போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். அப்போ ஆரஞ்ச் 4லேருந்து ஆரஞ்ச் 6 வரை கிரியேட் ஆகும். ஆரஞ்ச் 4, ஆரஞ்ச் 5, ஆரஞ்ச் 6. இதுக்கு எந்த வேல்யூஸுமே நம்ம கொடுக்கல. ஸோ டிஃபால்ட் வேல்யூ 0 1 2ன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன் 1ன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1ன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர்டரில் வேல்யூஸ் வந்து அசைன் ஆகும். இதுதான் வந்து எனுமரேட்டட் ரேஞ்சு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடு பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரீட்டு 3 down to 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை ஸ்ட்ரீட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் 3, ஸ்ட்ரீட் 4, ஸ்ட்ரீட் 5, ஸ்ட்ரீட் 6, ஸ்ட்ரீட் 7 சொல்லி நமக்கு 5 எலமெண்ட் உள்ள கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் 3 தான் இருக்கும். ஸோ அத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த இடத்துல இப்படி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நானே எக்ஸ்டர்னலா ஸ்ட்ரீட் 5 அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டிஃபால்ட்டா ஸ்ட்ரீட் 3 தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரீட் 5 குடுத்துருக்கேன். ஸோ அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய மெத்தட்ஸ். ஸோ இதில என்னென்ன மெத்தட்ஸ்ன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அதாவது அந்த எலிமெண்ட்லேருந்து நம்ம நெறைய எலிமெண்ட் இருக்குங்க. அதில இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட ரிட்டர்ன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது லாஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்க லாஸ்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ஒரு எலிமெண்ட் இருக்கு. இதுக்கு அடுத்த எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எலிமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு ப்ரீவியஸ் எலிமெண்ட் யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நேம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா, நேம்ன்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஸ்ட்ரீட் நம்பர் இது வந்து அந்த வேரியபிளோட நேமு டாட் நேம்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த எலமெண்ட் பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நேம்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஈனம்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீக்ஸ் எடுத்திருக்கிறேன். சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் குடுத்துருக்கேன் எலமெண்ட்ஸா. ஸோ இதுக்கு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கு. ஃபர்ஸ்ட் டோட்டல் எலமெண்ட் பார்க்கறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, வீக் டாட் நம்னு சொல்லி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கறதுக்கு வீக் டாட் ஃபர்ஸ்ட் அத வந்து இந்த வீக்குக்கு நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். அத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் எலமெண்ட் பார்க்கறதுக்கு அந்த லாஸ்ட்ட வந்து வீக்குக்கு அசைன் பண்ணிட்டு, அத நான் இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நானே வந்து ஒரு வெட்னஸ்டேன்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கரண்ட்டா நமக்கு என்ன இருக்குது? வெட்னஸ்டே இருக்கு. இதுக்கான நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் டாட் நேம் வீக் டாட் நெக்ஸ்ட் டாட் நேம் குடுத்துட்டோம்னா, அந்த நெக்ஸ்ட் எலமெண்ட்ட பிரிண்ட் பண்ணிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து இங்க குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கரண்ட் எலமெண்ட்லேருந்து ப்ரீவியஸ் எலமெண்ட்ட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த மாதிரி டாட் நேம் குடுக்கலாம். நான் உள்ள வந்து ஆர்குமென்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் 2ன்னு சொல்லி. அப்பனா என்ன அர்த்தம்னா, கரண்ட் எலமெண்ட்லேருந்து 2 எலமெண்ட் முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்படி குடுத்துருக்கேன். இப்போ ரிசல்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் எலமெண்ட் எவ்வளோ? 7. வீக்ஸ்ல வந்து 7 நாள் இருக்கும். ஸோ 7. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 0th எலமெண்ட் என்ன? சண்டே. லாஸ்ட் எலமெண்ட் என்ன? சாட்டர்டே. பாருங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சண்டே, லாஸ்ட் எலமெண்ட் சாட்டர்டே. நெக்ஸ்ட் கரண்ட்னா என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கேன்? வெனஸ்டேன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கான நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? தேர்ஸ்டே. நெக்ஸ்ட் எலமெண்ட் தேர்ஸ்டே. அடுத்து கரண்ட் எலமெண்ட் என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், வெனஸ்டே. அடுத்து ப்ரீவியஸ் எலமெண்ட் என்னன்னு பார்த்துருக்கேன். வெனஸ்டேலேருந்து ப்ரீவியஸ் எலமெண்ட் இது அதுவும் எத்தனை? 2வது எலமெண்ட் ப்ரீவியஸ்னா டியூஸ்டேன்றது அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ், 2வதுன்றப்ப அதுக்கு முன்னாடி என்ன? மண்டே. ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. இதுதான் வந்து எனுமரேஷன்னா என்ன, அதோடைய ரேஞ்சு, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றியான ஒரு டீட்டெயில்டு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.